காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. எனக்கு லிப்ட் ஆட்டோ பத்தி சில சந்தேகம்லாம் இருக்கு. சரி, அண்ணன்ட்ட கேட்கணும். நான் கேட்டா ஒரு மாதிரி இருக்கும். நீங்க கேட்டு சொல்றீங்களா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் கேட்டு சொல்றேன். தலைவர் தெரியாம வீடியோ மட்டும் எடுத்துரு. சரி, நான் எடுக்கிறேன். நீங்க கேளுங்க. என்னங்க? சரி. மச்சி ஃப்ரீயா மச்சி? சொல்றா. எனக்கு டவுட் இருக்கு. என்ன டவுட்? லிப்ட் ஆட்டோ பத்தி ஒரு டவுட் கேட்கணும் உன்கிட்ட. லிப்ட் ஆட்டோ பத்தி டவுட்டா? ஆமா. உனக்கு என்ன அந்த கிளாஸே வரலையே? வரலதான். யூடியூப்ல அப்லோட் பண்ண சொன்னீங்க. அத நிறைய பாத்துட்டு இருந்தேன். அதுல சில டவுட்லாம் வந்திருக்கு. சரி சொல்லு, என்ன டவுட்? அத எழுதி கொண்டு வந்திருக்கேன். ரைட். சைத்தான் சைக்கிள்ல வருது. இப்போ நான் கேமரால நிக்கறான். இவனா வீடியோ போடுறியா அப்படியே? ஆமா, அதுக்கு தான மச்சான். அப்படி இல்ல. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. என்ன டவுட் பாரு? ஓன் டவுட்டே கிளியர் பண்ணனும், டக்குனு டவுட்டே கிளியர் பண்ணனும். ரெண்டுமே டவுட் எழுதி வந்துட்டேன். மறந்துட கூடாது. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். சரி சரி, என்ன 4 பாயிண்ட் அது? ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு. 4-5 பாயிண்டா தெரியல. இதுல 40 பாயிண்ட் இருக்கு பாரு. இருக்கட்டும், அப்புறம் என்ன ப்ரோ? 40 பாயிண்ட் கிளியர் பண்ணிதானே ஆகணும். எல்லாம் கேக்குறாங்களா கமெண்ட்ல? அந்த மைக் என்கிட்ட சொல்லு. எல்லா பொண்ணுங்களும் ஓன் டைம் வந்து லிப்ட் ஆட்டு போட்டாங்க. என்ன ரீசன் சொல்லு. என்ன சொல்லிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. எல்லா பொண்ணும் ஏன்டா எல்லா இடத்துலயும் போடுவாங்க. எங்க கொஞ்சம் பர்ஃபெக்ஷனா இருக்கும் அங்க வந்து பண்ண பார்ப்பாங்க. வேற என்ன? சில பேர் இடத்துல பண்றாங்கன்னா தப்பு பண்ணிடுவாங்க. புதுசா கத்துட்டு பண்ணுவாங்க. உதறு வீங்கிரும், தடிச்சிரும். நம்ம வீடியோஸ் எல்லாம் நெட்ல பாக்குறாங்கல்ல. அப்படிங்கும் போது அந்த புதுசா உதறு வீங்காது. நம்ம பண்ண டைப்ல வந்து உதறு வீக்கலாம கொஞ்சம் பண்றதால வந்து பண்ணிட்டு போறாங்க. இதுல என்ன இருக்கு? நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அடுத்த क्वेश्चन. சரி, ஒண்ணுதான் பண்றாங்க. சரி, ஓகே. பசங்க வராங்களையா? உதறு கருப்பா இருக்கிறதுக்காண்டி பண்ணுவாங்க. ஏன் கருப்பா இருக்குதுன்னா, பிள்ளைங்க லிப்ஸ்டிக் யூஸ் பண்றதுனால அவங்க வந்து லிப் கலர் அந்த கருப்பு வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி லிப் கலர் பண்ணிக்கிறாங்க. நியூட் ஷேட் மாதிரி. சில பொண்ணுங்க வந்து எனக்கு பிளாக் மட்டும் ரிமூவ் ஆனா போதும்னு சொல்லிருங்க. சோ அதனால அவங்களுக்கு அதை யூஸ் பண்றது. அது பசங்க ஏன் பண்றாங்கன்னா, அவங்க தம் அடிப்பாங்க, இல்ல உதற கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து இந்த விட்டிலிகோலாம் சில பேருக்கு வரும்ல, அவங்களுக்கும் உதறு வெள்ளையாகும். மாத்திரை சாப்பிடுறாங்க, அலர்ஜி ஆகுது, உதறு வெள்ளையாயிரும் மாத்திரை எஃபெக்ட்னால. அதனால அவங்க லிப் கலர் வந்து பண்ணிட்டு வைப்பாங்க. இதுல என்ன உனக்கு கஷ்டம்? பர்டிகுலரா கேக்குறியா நீ? அதை இல்லைங்களா கமெண்ட்ஸ் என்ன சொல்றீங்கன்னா, சார் உங்ககிட்ட தான் வந்து லிப்ட் ஆட்டு பொண்ணு சொல்றீங்களே, அதுக்காக கேக்குறாங்க. அப்படி கிடையாது. இப்ப நான் முன்னாடி ஆரம்பத்துல நான் ஃபர்ஸ்ட் பண்ணும் போதெல்லாம் எல்லாத்துக்கும் உதறி வீங்கணும். நான் ஒருத்தர் பொண்ணுக்கு போறேன்னா அந்த பொண்ணு உதறி வீங்கும், வீங்காம கிடையாது. அது ஆரம்பத்துல கத்துக்கும் போது. இப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால இப்ப எந்த அளவுக்கு பண்ணா, எந்த டெப்த்ல பண்ணா, லேயர்ல பண்ணா நம்மளுக்கு உதறி வீக்க வராதுங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. அதனால இப்ப நம்ம அந்த டைப் பண்ணும்போது இப்ப யாருக்கு உதறி வீங்குது? நம்ம பொண்ணுங்களோ பசங்களோ நிறைய வீடியோஸ் நிறைய பேர் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் பாக்குறாங்க. சரி, அப்புறம் முக்கியமான கமெண்ட் என்னன்னா, லிப்ட் ஆட் பண்ணனால கேன்சர் வருமா நிறைய பேர் கொஸ்டின் போட்டுருக்காங்க. கேன்சர்லாம் வராது. கேன்சர் வருதுன்னா இப்ப லிப்ட் ஆட் பண்றது கேன்சர் வருது நமக்கு? நான் கேக்குறது எனக்கு லிப்ட் ஆட்ல மட்டும் கேன்சர் வராது கிடையாது. அப்படி பார்த்தா நீ கூகுள் அடிச்சு பார்த்தனா ரெகுலர் பிஸ்லரி வாட்டர் குடிச்சாலும் கேன்சர் வருங்கிறாங்க. இப்ப நீ சுவாசிக்கிற காத்து மட்டும் 100% ஆக்சிஜன் சுவாசிக்கிறியா? கேன்சர் இதனாலதான் வருதுன்னு கிடையாது. இப்ப எனக்கு தெரிஞ்சு டாட்டூ மூலியமா கேன்சர் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாட் ஒன்லி உங்களுக்கு லிப்ஸ் டாட்டூ. நீ நார்மல் கையில டாட்டூ போட்டாலும் சரி, முதுகுல டாட்டூ போட்டாலும் சரி, இல்ல ஐலைனர் பண்ணாலும் சரி, ஐப்ரோ பண்ணாலும் சரி, உனக்கு வந்து இந்த சைடு எஃபெக்ட் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் கிடையாது. 100%ல வந்து 0.2% தான் இந்த பாசிட்டிவ் சொல்றாங்க. இது 98% எந்த யாருக்கு எந்த வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ எப்பவுமே ஒரு இடத்துல பண்றீங்கன்னா ப்ராப்பரா அவங்க எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க ஒர்க்லாம் அவங்க ப்ரொஃபைல்ல போய் பார்த்துட்டு ஓகே வந்தா பண்ணணும், இல்லை பண்ணாம இருந்துடணும். முக்கியமான டவுட் தான் இது. என்ன டவுட்னா, லிப் கலர் போடுற பத்தியா அந்த இங்க் வந்து ரெகுலரா போற டாட்டூ இங்க் தான் யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல இதுக்கு ஸ்பெஷலா இங்க் யூஸ் பண்றீங்களா? இதனால சைடு எஃபெக்ட் வருமா அப்படிலாம் டவுட் கேக்குறாங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இது நம்ம யூஸ் பண்றது நார்மல் டாட்டூ இங்க் கிடையாது. இது வந்து டெர்மா டெஸ்டட் இங்க். அது நிறைய இப்போ மார்க்கெட்ல நிறைய டாட்டூ இங்க் வந்துருச்சு. அதுக்கு ஒரு நாள் வீடியோ ஒன்று அப்ளை பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண டெர்மா டெஸ்டட் இங்க் யூஸ் பண்றதுனால வந்து அது எந்த அலர்ஜியும் வராது. அதுக்கு செப்பரேட்டா தயாரிக்கப்பட்ட இங்க் தான். நார்மல் ரெட் கலரோ பிங்க் கலரோ நார்மல் டாட்டூ இங்க் யூஸ் பண்ணது நம்ம யூஸ் பண்ண டெர்மா டெஸ்டட் இங்க், பெர்மனன்ட் இங்க் தான். இது வரைக்கும் எனக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த காஸ்மெட்டிக் டாட்டூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்கு எந்த மிஸ்டேக் ஆனது கிடையாது, ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, யாருக்கு எந்த அலர்ஜி வந்ததும் கிடையாது. பட் எனக்கு இது வரைக்கும் என் பக்கத்து பார்த்தீங்கன்னா 0%. நல்லாதான் இருக்கு.
நீ பாயிண்ட் சொன்ன வரைக்கும் எல்லாம் ஓகே எல்லாமே எனக்கு புரியுது. கமெண்ட்லயும் போட்டுடலாம். இப்போ என்ன பிரச்சனை எதுவுமே இல்ல, எல்லா லிப்ஸும் நல்லாவே இருக்கு. சில லேடிஸ்க்குலாம் கேர்ள்ஸுக்கு நல்லா இருக்கு, இருந்தாலும் வந்து லிப்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக எனக்கு என்ன தெரியும். லிப் கரெக்ஷன் வேற, லிப் பிளஷிங்கிறது வேற. லிப் கரெக்ஷன் யார் பண்ணிக்குவாங்கன்னா உதடு கருப்பா இருக்கவங்க மட்டும் லிப் கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க. எனக்கு பிங்க் கலர் வேணும், ரெட் கலர் வேணும், எனக்கு மெஜந்தா கலர் வேணும்னு நினைக்கிறவங்க தான் லிப் பிளஷ் பண்ணிக்குவாங்க. எனக்கு வந்து ரொம்ப கருப்பா போச்சு, லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி கருப்பா போச்சு, இந்த கருப்பு மட்டும் போனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லிப் கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. நார்மல் பிங்கா தான் இருக்கும், அவங்க வந்து லிப் பிளஷிங் பண்ணிக்குவாங்க. நிறைய பேர் லிப் டாட்டூன்றது கூகுள் அடிச்சா வருதுனால சொல்லாம நானும் லிப் டாட்டூ சொல்றோம். நம்ம ஆக்சுவலா வந்து லிப் கரெக்ஷன் வேற, லிப் பிளஷிங்கிறது வேற. ரெண்டாவது இன்னொருத்தர் யாரு பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ரெகுலரா அர்ஜென்ட்டா ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, இதுக்காண்டி டைக்கு ஸ்பெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்கணும். சப்போஸ் அருவியில குளிக்கிறாங்க, பீச்ல குளிக்கிறாங்க, கடல்ல குளிக்கிறாங்க அப்படின்னாலும் சீக்கிரம் அது ட்ரை ஆகி ரிமூவ் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டாங்கன்னா நேச்சுரலாவே அவங்களுக்கு பிங்க் கலர் ஆகும். இதுக்கான டைம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ நல்லா பர்மனெண்டா இருந்துச்சு, ஐப்ரோ பர்மனெண்டா இருந்துச்சு, லிப் கலர் பர்மனெண்டா ஆயிடுச்சு, ஐலைனர் பர்மனெண்டா ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் இப்பெல்லாம் டாட்டூ மூலியமா பர்மனெண்டாவே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பெர்மனன்ட் மேக்கப் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. பெர்மனன்ட் மேக்கப் தான் இது, காஸ்மெட்டிக் டாட்டூன்னு சொல்லுவாங்க. இது பேர் இதுல இருந்து லிப் டாட்டூன்னு பண்ணிட்டு இருக்காங்க. லிப் டாட்டூ நார்மலா இப்ப பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, ஏகப்பட்ட சைட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா பண்றதுல பண்ணா எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. அந்த கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடிய ஆளோடைய வீடியோஸ் ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது இன்னொன்று கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து வந்த கிளைண்ட்டை வந்து நிறைய பேர் ஏன் இப்படி பண்ற, ஏன் இதெல்லாம் தேவையா, இந்த வயசுல தேவையா அப்படின்னு சொல்றீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க விருப்பத்தின் பேர்ல பண்ணிக்கிறாங்க. நீங்க யாரோ வந்து காசு கொடுத்தா அவங்களுக்கு வந்து பண்ணிக்க சொல்லி கொடுக்க போறது கிடையாது. அவங்க விருப்பத்துக்கு பண்ணிக்கிறாங்க. அவங்க ஏன் பண்ணிக்கணும்னா அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்காண்டி பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான மனசுல தோணும், எனக்கு ரொம்ப கருப்பா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்றாங்க, தம் அடிக்கிறேன் கேட்கறாங்கன்றனால அதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டே இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறது ஒண்ணு. ரெகுலர் லிப்ஸ்டிக் போட்டே பெரும்பாலும் இருந்தாலும் என்ன ஆகும்னா, ஏன்னா எப்போ மேக்கப் போட தான் இருப்பியா, நேச்சுரல் லிப்ஸ் உனக்கு இருக்காதா, மேக்கப் இல்லாமல் இருக்க முடியாது அப்படி சொல்லி கேலி பண்றாங்க சொல்லி பண்ணிக்கிறது ஒண்ணு. சில பேர் வந்து ஆஃபீஸுக்கு போற ரெகுலராக ஆஃபீஸ் அவங்க பர்சனாலிட்டி தான் அவங்க ஒர்க்கே அவங்களுக்கு இருக்கும், அவங்க ப்ரெசன்டேஷனா இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் நிறைய பேர் பண்ணிக்கிறது. அவங்க வந்து ரெகுலர் டைம் ஒதுக்கி இதுக்காண்டி போக முடியாது. இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி போகிறதுக்குள்ள பாதி அழிஞ்சு போயிடும், டைமிங் இருக்காது. அதுக்காக வந்து பெர்மனெண்ட்டாக ஆக்சுவலாக லிப்ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல் உங்களுக்கு பிங்க் ரெட் மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்படி பிங்க் ரெட் இருக்கும் அந்த கலர் தான் உங்களுக்கு இருக்கும். பார்க்குற அன்னைக்கு டார்க்காக இருக்கும், 3 மந்த்துக்கு வச்சு ரொம்ப நேச்சுரலாக அவங்க உதறி போயிடும். ஒன்றும் நார்மலாக ஆக்சுவலி 1 வீக்லேயே அந்த கலர்லாம் உறிஞ்சிடும். 1 வீக்ல ரிமூவ் ஆகிட்டு நார்மல் லிப்ஸாக ஒரு வாரத்தில் நார்மல் லிப்ஸாக அவங்களுக்கு வந்துடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 3 மாதம் அப்படி டார்க்காகவே அப்படி கிடையாது. பண்ணுற அன்னைக்கு டார்க்காக இருக்கும், அடுத்த நாளைக்கு கொஞ்சம் வீக்கம் குறையும், அதுக்கு அடுத்த நாளைக்கு கொஞ்சம் கலர், அடுத்த ஒரு வாரத்தில் கலர் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் மட்டும் நார்மல் லிப்ஸாக இருக்கும். யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நோட்டீஸே ஆகாது. பட் அவங்களுக்கு மட்டும் தெரியும், அவங்க விஷயம் பண்ணியிருக்காங்க, அவங்க மட்டும் தான் தெரியும். ஸோ யாரும் கமெண்ட்ல வந்து யாரையும் தப்பா சொல்லக்கூடாது. தேவைப்படாதவங்க அமைதியா இருங்க, மற்றவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்கள யாரும் குறை சொல்லாதீங்க. சரி மஜித், நீ சொல்ற பெர்மனன்ட் மேக்கப்னு சொல்ற, என்னதான் பெர்மனன்ட் மேக்கப் பண்ணாலும் இதுக்குன்னு ஒரு டூரேஷன் இருக்கா? இத்தனை வருஷம் தான் இது இருக்கும், திருப்பி வந்து நம்ம செகண்ட் சிட்டிங் பண்ணலாம். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் எனக்கு இல்லை. பண்ணவங்க எல்லாமே ஓகேவா இருக்காது. ஃபர்ஸ்ட் சிட்டிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது, நேச்சுரலா தெரியும். ஃபர்ஸ்ட் சிட்டிங் பண்றவங்களுக்கு ஊர்ல லைட்டா டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. அந்த கஸ்டமர் வந்து நீங்க இப்போ என்கிட்ட வந்த கஸ்டமரே சில பேர் வந்து போன்ல வந்து ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியலன்னு சொன்னாலும் நேரில் வருவாங்க. வந்து பார்க்கும்போது ஏற்கனவே வந்த அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸையும் அன்னைக்கு ஒரு 5 years 5 months 3 months இல்லை 1 year கழிச்சு வர அந்த ஃபோட்டோஸையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸே பார்க்க முடியும். ஸோ ஒரு டைம் பண்ணும் போதே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் அவங்களுக்கு மைண்டில் இருக்காது அது. பட் ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸ் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகே மச்சி, இப்போ என்ன கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ பண்ணிட்டு போயிட்டோம், செகண்ட் சிட்டிங் மையாச்சு, நாளாக அது கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகுமா? கலருங்கிறது ஃபேட் ஆகும், பட் பழைய அளவுக்கு முன்னாடி இந்த கருப்பு அளவுக்கு வராதுல்ல. முன்னாடி கருப்பா இருக்கிறதுக்கும் அந்த கலர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வெயில் படுது சாப்பிட்றாங்க கொள்றாங்க, கண்டிப்பா இங்க் ஃபேட் ஆக தான் சார். அது ஒரு இங்க், நம்ம ஒரிஜினல் ஸ்கின்னா டேன் ஆகுது அப்படிங்கிறப்ப அது ஒரு இங்கு கண்டிப்பாக ஃபேட் ஆக தான் செய்யும். பட் நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி இருந்ததுக்கு நம்ம எவ்வளோ பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமா தவிர வேற. ரெண்டாவது இது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னது, லிப் டாட்டு போட்டு எப்படி நீங்க வந்து டெத்துக்கு போவீங்க, ஐப்ரோ டாட்டு போட்டு டெத்துக்கு போவீங்க. அதாவது பண்ற அன்னைக்கு வீடியோஸை பார்த்து நீங்க எதுவும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் ஹீலிங் ப்ராசஸ் பண்ற அன்னைக்கு பார்த்தா எல்லாத்துக்கும் டார்க்காக தான் தெரியும். ஐப்ரோ டார்க்காக தான் தெரியும், ரைனர் டார்க்காக தான் தெரியும், லிப்ஸ் டார்க்காக தான் தெரியும். எவ்வளோ டார்க்காக இருக்கேன்னு நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. அது வந்து ஹீலிங் ப்ராசஸ் வந்து எடுக்க ஒரு 2 weeks டைம் இருக்கும். அப்புறம் அதோட ஹீலிங் மொத்தமாக 3 months ஆகும். அந்த 3 months அப்புறம் பார்க்கும் போது தான் அதோட ஒரிஜினல் ரிசல்ட் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ஸ்கின்னுக்கு மேலே இருக்க புண்ணாரம் 1.5 மாதம், ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற புண்ணாரம் 1.5 மாதம், மொத்தம் 3 மாதம் டைம். 3 months கழிச்சு தான் உங்களுக்கு அது ரிசல்ட்டே பார்க்க முடியும். யாரும் அந்த 40 நாள் யார் பண்ணாலும் சரி. சில இடத்துல வந்து மாதம் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட கிளைண்ட்டே என்ன சொன்னது, சில டாக்டர்ஸ்லாம் 1 மாதத்தை வர சொல்கிறாங்க, நீங்கள் 3 மாதம் சொல்கிறீங்க. நாங்கள்
நான் பார்த்த வரைக்கும் 3 மாதம் கழிச்சு பண்ணும்போது அது ஒரிஜினாலிட்டி வச்சு தான் நம்ம செகண்ட் சிட்டிங்கே கொடுக்க முடியும். மந்த்லி கொடுத்தோம்னா அது எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல, எனக்கு அதை பற்றி சொல்ல விரும்பல நான். பட் நம்ம ஸ்கின் புண்ணு ஆறணும்ல, அதுக்கே நமக்கு டைம் எடுக்கும், கண்டிப்பாக டைம் எடுக்கும். அப்படிங்கும்போது எப்படி மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரியல எனக்கு. அது கண்டிப்பாக லிஃப்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மந்த்துக்கு அது ரிசல்ட்டே பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் வந்து நீங்கள் பெரிய ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. செகண்ட் சிட்டிங்கில் கலர் லைட்டாக வரும். தேர்ட் சிட்டிங் நல்லாவே கலர் வரும். அதனோட வீடியோஸும் நான் அடுத்த கஸ்டமர்ஸ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதாவது யார் ஃபுல் செட்டிங் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் சிங்கிள் செட்டிங் பண்ணிட்டு நான் உடனே ஒரே செட்டிங் எனக்கு பளிச்சுன்னு லிப்ஸ்டிக் கலர்னால் யாரும் அப்படி கொடுக்கவும் முடியாது. சிங்கிள் செட்டிங்கில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு முன்னாடி இருந்த ஸ்கின்னை விட பெட்டர் ஸ்கின் டோன் எதிர்பார்க்கலாமே தவிர நீங்கள் வந்து நல்லா டார்க் ரெட்டு டார்க் பிங்க் எதிர்பார்க்கவே முடியாது. லிப் கரெக்ஷன் வேறு, லிப் பிளஷிங்கிறது வேறு. லிப் கரெக்ஷன் உதறு கருப்பாக இருக்கவங்க கருப்பு மட்டும் போனால் போதும் நினைக்கிறவங்க லிப் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உதறு பிங்க் கலர் இருக்கிறவங்க வந்து லிப் பிளஷிங் பண்ணிக்கலாம். அவங்க என்ன கலர் சூஸ் பண்ணால் அதை சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அது அவங்க சாய்ஸ். நம்ம பண்ணுற டைப்பில் உதறு பெருசாக யாரும் வீங்குறதோ தடிக்கிறதோ கிடையாது. அப்படியே தடித்தாலும் ஒரு 10-20% மட்டும் தான் உங்களுக்கு தடிக்குமே தவிர ரொம்ப டார்க்காக ரொம்ப பெருசாக ஸ்வெல்லிங் ஆகி வீங்கி தடிச்சு முன்னாலே 1.5 மாதம் அப்படி யாரும் தடிச்சது. நான் நிறைய பேர் விட்லிகோ பேஷண்ட்டுக்கு பண்ணியிருக்கேன், நார்மல் லிப் பேஷன் லிப் கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், லிப் பிளஷிங் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பண்ணி அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் யாரும் காப்பி அடித்து சொல்கிறது கிடையாது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணி ரிசல்ட் சூப்பராகவே இருக்குது. நான் தாராளமாக போடலாம். அப்படி ஏற்கனவே என்கிட்ட பண்ண கஸ்டமர்ஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி சார் என்ன சார் கலர் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ஒரு சிட்டி தான் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க நேரில் வந்து காமிக்கும் போது நம்ம ஏற்கனவே அவங்க வந்தப்பே ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்போம், ஒரு லிஸ்ட் ஃபோட்டோ எடுத்துருப்போம். அந்த ஃபோட்டோஸும் இந்த ஃபோட்டோஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி தான் நிறைய பேர் காமிச்சிருக்காங்க. அப்போ தான் அவங்க ஓகே கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் என்னோட மொபைலில் பேட் கமெண்ட்ஸ் வராத காரணமே அதனால தான். ஓகேவா? வேற என்ன டவுட்டு? வேற டவுட் இல்லை. கேமராமேனுக்கு எதுவும் பண்ணி விட்டுறலாமா? கட் பண்ண சொல்லிட்டாரு. கேமராமேனுக்கு என்ன பண்ணுறது? ஃப்ளிப்கார்ட்டை போட்டுருவோம். ஆர்வமாக வீடியோ எடுத்துருக்காப்ல, பாவம், பார்த்து செஞ்சு விடு. அவருக்கு டேட்டு போட்டு விட்ருவாங்க. ஸோ இங்கே இந்த ஷாப் திருச்சியில் இருக்குது. ஸ்ரீ கணேஷ் டாட்டூஸ்ன்ற நேமில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். முதல் 7 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற பிராண்டட் எல்லாமே பிராண்டடு சர்டிஃபைடு உங்களுக்கு இங்க் தான், டெஸ்டட் இங்க் தான் எல்லாமே. ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டியது. யூஸ் பண்ணுற மிஷின் ஜெர்மன் மேக் மிஷின் தான். நான் பண்ணுற எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேனே தவிர மற்ற எதையும் நான் கவர் பண்ணி சொல்ல கிடையாது. நான் நிறைய வீடியோஸ் கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸும் கொடுத்தேன், அதையும் நான் நெட்டில் போடுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. Yeah.